3.45 மில்லியன் இபிஎஃப் உறுப்பினர்கள் ஜூன் 10ஆம் தேதி வரை மூன்றாவது கணக்கிற்கு 10.86 பில்லியன் ரிங்கிட் தொகையை மாற்றியுள்ளனர். தவறான சிந்தனை கொண்ட நண்பர்களை தவிர்த்து விடுங்கள். 1 ஜென்டில்மேன் அறிவுறுத்தல். பெருகி வரும் சமூக வலைத்தளங்களில் பாலியல் வர்த்தகம் துடைத்தொழிப்பதில் போலீஸ் தீவிரம். தனிமை பக்கவாதத்தையும் மரணத்தையும் ஏற்படுத்தலாம். ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் தகவல். கிரகங்களை அழிக்கும் ஆற்றல் கொண்ட இரு சிறு கோள்கள் பூமியை இன்று நெருங்கும் அபாயம். இபிஎஃப் எனப்படும் ஊழியர் சேமநிதியின் மொத்த உறுப்பினர்களில் 55 வயதுக்கும் குறைந்த 26 விழுக்காட்டினர் அல்லது 3.45 மில்லியன் உறுப்பினர்கள் ஜூன் 10ஆம் தேதி வரை 10.86 பில்லியன் ரிங்கிட்டை பிளெக்சிபிள் எனப்படும் மூன்றாவது கணக்கிற்கு மாற்றியுள்ளனர். இபிஎஃப் மறுசீரமைப்பு கணக்கின் கீழ் ஓய்வூதிய தொகையான ஒன்றாவது கணக்கிலிருந்து 4.82 பில்லியன் ரிங்கிட்டை மூன்றாவது கணக்கிற்கு மாற்றியுள்ளதாக நாடாளுமன்றத்தில் நிதி அமைச்சு எழுத்துப்பூர்வமான பதிலை தெரிவித்துள்ளது. அதோடு 55 வயதுக்கும் குறைந்த உறுப்பினர்களில் 22.6 விழுக்காட்டினர் அல்லது 2.93 மில்லியன் உறுப்பினர்கள் 6.98 பில்லியன் ரிங்கிட்டை மீட்டுள்ளனர் என்றும் நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. கணக்குகளை மறுசீரமைப்பதில் இபிஎஃப் உறுப்பினர்கள் செலுத்திய பணத்தை திரும்ப பெறுவது குறித்த தற்போதைய புள்ளி விவரங்கள் குறித்து பெக்கான் நாடாளுமன்ற உறுப்பினர் பெரிகத்தா நேஷனலைச் சேர்ந்த முகமது பூசி அலி கேட்ட கேள்விக்கு பதிலளித்த போது நிதி அமைச்சர் இதனை தெரிவித்தார். இந்த முயற்சியின் மூலம் ஒவ்வொரு இபிஎஃப் உறுப்பினரும் இன்று சவாலான பொருளாதார சூழலில் தங்கள் நிதிகளை நம்பிக்கையுடன் நிர்வகிக்க முடியும் என்பதை உறுதிப்படுத்த அரசாங்கம் முயற்சிக்கிறது. மே 11 முதல் 55 வயதுக்குட்பட்ட அனைத்து இபிஎஃப் உறுப்பினர்களின் கணக்குகளும் முன்பிருந்த 2 கணக்குகளிலிருந்து 3ஆக மறுசீரமைக்கப்படுகிறது. ஒன் ஜென்டில்மேன் என்று பிரபலமாக பலராலும் அறியப்பட்ட இந்திரன் தவறான நோக்கம் கொண்ட நண்பர்களுடன் நட்பு கொள்வதை தவிர்க்கவும் என்று அறிவுறுத்தும் காணொளி தற்போது பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. முன்னதாக பினாங்கில் ஒரு மளிகை கடைக்காரனுடன் சண்டையிட்ட வீடியோ வைரலானதை தொடர்ந்து 39 வயதான இந்திரன் மிகவும் பிரபலமானார். அதனைத் தொடர்ந்து இளைஞர்களுக்கு அறிவுறுத்தும் வகையில் தங்களை தாங்களே அழித்துக் கொள்ளக்கூடிய தவறான செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்று டிப்ளோமா பட்டதாரியான இந்திரன் கூறியுள்ளார். இதனிடையே திருந்திய இந்திரனின் திருவாக்கை நாமும் ஏற்று நடப்போம் என அக்காணொளிக்கு நெட்டிசன்கள் கருத்து பதிவிட்டு வருகின்றனர். Kalau boleh elakkan dari kawan-kawan negatif, selalunya yang ajak kita mengambil rokok is first thing. Okay, dalam hidup saya ni memang ada. Second, alkoholik. Saya buat kerja sendiri pun depa panggil saya main minum. Lepas ni saya memang tak mau campur dengan kawan-kawan macam ni. So, saya nak kembali back to my ground. Okay, after this I want take my gym, sports. I want going forward in my life. Kalau boleh elakkan anak-anak muda, please avoid from negativity person. சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. சமூக வலைத்தளங்களில் பாலியல் சேவைகள் மற்றும் வெளிப்படையான உள்ளடக்கங்கள் விற்பனை செய்யப்படுவதை கட்டுப்படுத்த போலீசார் தீவிர நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக புக்கிட் அமான் பாலியல், பெண்கள் மற்றும் குழந்தைகள் விசாரணை பிரிவின் முதன்மை உதவி இயக்குனர் சித்தி கம்சி ஆசான் தெரிவித்திருக்கிறார். இணைய தளங்களின் செயல்பாடுகளை கையாள்வதற்கான சட்டங்களை வலுப்படுத்த போலீஸ் துறை சட்டத்துறை தலைவர் அலுவலகத்துடன் இணைந்து செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். இந்த முயற்சியில் மலேசிய தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் அடங்கும். சமூக ஊடக நிர்வாகிகளுடன் ஒத்துழைத்து அவர்களின் தளங்களில் இருந்து பொருத்தமற்ற உள்ளடக்கத்தை அகற்றுவதாக இந்த நடவடிக்கை அமையும் என சித்தி காசிம் தெரிவித்தார்.
சில ஏஜென்சிகள் அல்லது நிறுவனங்கள் தனிநபர்கள் அத்தகைய உள்ளடக்கத்தை நேரடியாக புகார் அளிக்க அனுமதிக்கும் தளங்களை உருவாக்கியுள்ளன. இந்த ஒத்துழைப்பில் வெளிப்படையான உள்ளடக்கத்தை புகார் அளித்தல், அகற்றுதல் ஆகியவை அடங்கும் என்று அவர் ஆங்கில இணையதள பதிவேட்டில் கூறியுள்ளார். ஆலோசனை அமர்வுகள் மூலம் உளவியல் மற்றும் உணர்ச்சி ரீதியிலான ஆதரவு உட்பட நெருக்கமான புகைப்படங்கள் கசிந்து ஆன்லைனில் பகிரப்பட்டதால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு போலீஸ் துறையும் ஆதரவு வழங்குவதாக அவர் தெரிவித்தார். விசாரணைகள் விவேகமாக மேற்கொள்ளப்படுகின்றன. பாலியல் சம்பந்தப்பட்ட புகார்களில் நாங்கள் கடுமையாக ரகசியத்தை பாதுகாக்கிறோம். அதோடு பாதிக்கப்பட்டவர்களின் அடையாளங்களை அம்பலப்படுத்த மாட்டோம் என்றும் சித்தி கம்சியா உறுதியளித்தார். Just watch me. Keeping you and your loved ones safe indoors with Nano EX technology. Panasonic. ஸ்லாங்கூர் காஜாங் உத்தாமாவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் கேபிள் கம்பிகளை திருடியதாக நம்பப்படும் ஆடவன் ஒருவன் கைது செய்யப்படுவதை தவிர்க்க தப்பி ஓட முயன்ற போது அந்த அடுக்குமாடி குடியிருப்பின் 23வது மாடியிலிருந்து கீழே விழுந்து உயிரிழந்தான். முன்னதாக அவனும் மற்றொரு ஆடவனும் சம்பந்தப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பில் கேபிள் கம்பிகளை திருடுவதை அங்கு பணியில் இருந்த பாதுகாவலர் பார்த்து விட்டதால் அவர்கள் தப்பியோட முயன்றதாக கூறப்படுகிறது. ஒரு மாடியிலிருந்து மற்றொரு மாடிக்கு இறங்கி தப்பிக்க முயன்ற அந்த 29 வயது ஆடவன் தவறி விழுந்து உயிரிழந்ததாக காஜாங் போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் நஸ்ருன் அபுல் யூசுப் தெரிவித்தார். அவனுடன் இருந்த மற்றொரு 31 வயது ஆடவன் கைது செய்யப்பட்ட வேளை அவனிடமிருந்து 6 செப்பு கம்பி சுருள்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அவ்வாடவனுக்கு எதிராக 8 பழைய குற்றங்கள் இருப்பதும் உயிரிழந்த ஆடவனுக்கு எதிராக 10 பழைய குற்றப்பதிவுகள் இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. குற்றவியல் சட்டம் மற்றும் அபாயகர போதைப்பொருள் சட்டங்களுக்கு கீழ் அச்சம்பவம் விசாரிக்கப்படுகிறது. திரங்கானு மாராங்கில் 3 ஆடவர்கள் பயணித்த ஹோண்டா சிட்டி கார் ஒன்று விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து அது திருடப்பட்ட கார் என்ற உண்மை அம்பலமானது. அதோடு அக்காரை செலுத்திய ஓட்டுநரும் அவனுடன் பயணித்த இதர 2 ஆடவர்களும் போலீசாரால் தேடப்பட்டு வரும் நபர்கள் என்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நேற்று நண்பகல் மணி 12:30 வாக்கில் ஜலன் குவால திரங்கானு குவாந்தான் சாலையில் 4 இயக்க சக்கர வாகனம் ஒன்று ஹோண்டா சிட்டி காரை மோதி விபத்துக்குள்ளானதாக மாராங் போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் முகமது ரஸ்மான் சித்தாப்பா தெரிவித்தார். சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது ஹோண்டா சிட்டியின் வாகன பதிவு எண்ணும் போலியானது என்பது தெரிய வந்ததாக ரஸ்மான் சொன்னார். அவ்விபத்தில் 4 இயக்க சக்கர வாகன ஓட்டுநருக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை. ஹோண்டா சிட்டி காரில் பயணித்த 27, 28 மற்றும் 33 வயது ஆடவர்களுக்கு சிராய்ப்பு காயங்கள் ஏற்பட்டிருந்தன. அம்மூவரும் சிகிச்சைக்காக சுல்தானா நூர் ஜஹீரா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட வேளை அவர்களுக்கு எதிராக விசாரணை தொடங்கியுள்ளது. இவ்வேளையில் விபத்துக்குள்ளான ஹோண்டா சிட்டி காஜாங்கில் காணாமல் போன கார் என்பதும் தெரிய வந்துள்ளது. திங்கட்கிழமை தொடங்கி நேற்று புதன்கிழமை அதிகாலை வரை யூரோ காற்பந்து போட்டியின் சூதாட்டத்தில் ஈடுபட்டது தொடர்பில் வெளிநாட்டவர் உட்பட 3 போலீசார் கைது செய்தனர். 40 மற்றும் 44 வயதுடைய இருவருடன் 34 வயதுடைய வெளிநாட்டவரும் சிர்ராஸ் வட்டாரத்தில் 3 இடங்களில் கைது செய்யப்பட்டதாக சிர்ராஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் ரவீண்டர் சிங் சர்பான் சிங் கூறினார். அந்த 3 இடம்பெயர்ந்து தனித்தனியாக பந்தயம் கட்டும் முகவர்களாக செயல்பட்டது முதல் கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. காற்பந்து சூதாட்டக்காரர்கள் அடையாளம் காணப்படுவதை தவிர்ப்பதற்காகவும் வாடிக்கையாளர்களின் சூதாட்டத்திற்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அதனை அவர்கள் ஏற்றுக்கொண்டு தனி ஆளாக வேறு இடங்களில் காற்பந்து சூதாட்டத்தில் ஈடுபட்டு வந்துள்ளனர். அந்த 3 3 கை தொலைபேசிகள் பறிமுதல் செய்யப்பட்டதோடு மேலும் சோதனையில் சூதாட்டம் தொடர்பான உரையாடல் நடத்தப்பட்டிருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டதாக ரவீந்தர் சிங் கூறினார். கைதான வெளிநாட்டவர் 4 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் இதர 2 போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். தனிமை என்பது வழக்கமாக சமூக தொடர்பு இல்லாமை அல்லது ஒருவரை சுற்றி யாருமின்றி அவர் தனித்திருப்பதை குறிக்கும்.
எனினும் ஒருவர் வெகுகாலம் தனிமையில் வாடும் நிலை ஏற்பட்டால் அது அவரது ஆரோக்கியத்தில் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்திவிடும் என்கிறது அமெரிக்காவிலுள்ள ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் மேற்கொண்ட ஆய்வொன்று. தனிமை உணர்வு மரணத்தின் அபாயத்தை 50 விழுக்காடு வரை அதிகரிக்கும் என அந்த ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. அது எப்படி சாத்தியம் என்கிறீர்களா? தனிமையில் வாடும் ஒருவர் பக்கவாதத்தால் பாதிக்கப்படும் வாய்ப்பு அதிகம். அதுவே அவர்களை மரணத்திற்கு இட்டுச் செல்லும் என்கிறது அந்த ஆய்வு. 2006ஆம் ஆண்டு முதல் 2018ஆம் ஆண்டு வரையில் 50 வயதுக்கும் மேற்பட்ட 12,000 பேரிடம் அந்த ஆய்வு நடத்தப்பட்ட வேளை அதில் தனிமையில் வாழ்பவர்கள் பக்கவாதத்தால் பாதிக்கப்படும் வாய்ப்பு 56 விழுக்காடு என கண்டறியப்பட்டுள்ளது. முன்னதாக பிரிட்டனின் யோர்க் பல்கலைக்கழகம் மேற்கொண்ட ஆய்வில் தனிமையில் இருப்பவர்கள் பக்கவாதம், இருதய கோளாறு போன்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்பட 30 விழுக்காடு வாய்ப்புள்ளதாக கூறியிருந்தது. அதனால் தனிமை பொது சுகாதார பிரச்சனையாக உருவெடுத்து வருவதாக கூறப்படுகிறது. கிரகத்தை அழிக்கும் ஆற்றல் கொண்ட மற்றும் ஒரு மலையை விட பெரியதாக காணப்படும் 2 சிறுகோள்கள் பூமியை நெருங்கி வருவதாக இங்கிலாந்து மெட்ரோ நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் UL-21 2021 எனும் சிறுகோள் 2310 மீட்டர் அகலமானது. பிரிட்டனில் உள்ள மலைகளையும் பூமிக்கு அருகிலுள்ள அனைத்து பொருட்களையும் விட அந்த சிறுகோள் 99 விழுக்காடு பெரியது என கூறப்படுகிறது. அந்த சிறுகோள் இன்று பூமியை கடந்து செல்லவிருக்கும் வேளை அதனைத் தொடர்ந்து இம்மாதம் 16ஆம் தேதி அடையாளம் காணப்பட்ட MK 2024 எனும் மற்றொரு சிறுகோளும் அதனை பின்தொடர்ந்து செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது. MK 2024 சிறுகோள் UL-21 2021 சிறுகோளை காட்டிலும் சிறியது என்றாலும் வழக்கமாக காணப்படும் சிறுகோள்களை காட்டிலும் அது மிகவும் பெரியது. அவ்விரு சிறுகோள்களும் இதற்கு முன் இல்லாத அளவுக்கு பூமிக்கு மிக அருகில் கடந்து செல்லும் என கூறப்படுகிறது. அவ்விரு சிறுகோள்களும் பூமியில் விழ நேர்ந்தால் பெரிய சேதத்தை ஏற்படுத்தலாம். அதனால் ஆபத்தான அந்த சிறுகோள்களை வானியலாளர்களுடன் இணைந்து விண்வெளி பாறைகளை கண்டறிய வடிவமைக்கப்பட்டுள்ள தனது அகச்சிவப்பு தொலைநோக்கி வாயிலாக நாசாவும் கண்காணிக்கும் என கூறப்படுகிறது.